ஸோ எஸ், ஐ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேஸ் கிரியேட் பண்ணோம். நான் வந்து இன்னைக்கு என்வாய் பே, இது வந்து நான் purpley.comல வாங்கியிருந்தேன். ஸோ இந்த என்வாய் பேல இந்த ஷேட் எடுக்க போகிறேன். இதை எடுத்து நான் வந்து கொஞ்சமாக என்னோட கண்ணை வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கண் காமிப்பேன், ஒரு கண் காமிக்க முடியாது, ஏன்னா டைம் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த கண் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன், இந்த கண் அப்புறம் காமிக்கிறேன். இந்த கண் போடலாம். ஸோ நம்ம வந்து ஐ பேஸ் எடுத்துக்கிறோம். இதிலே ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சே போட்டுக்கலாம். ஐ பேஸ் வந்து ஒரு கலர், அதாவது நம்மளோட மேக்ஸிமம் இந்த கன்சீலர் இந்த பேலட்டில் இருக்கிற கலரே எல்லாருக்கும் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப டார்க்காக இருக்கீங்கன்னா ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கன்சீல் பண்ணலாம். ஸோ இந்த ஐ பேஸ் போட்டுட்டேன். இங்கே கண்ணாடி இருக்கு நான் சொன்ன மாதிரி, அதனால் நான் கண்ணாடி பார்த்து கொண்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிக்மெண்ட்ஸ் இருக்குது, பிளாக்காக இருக்குது. இந்த கண்ணு ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன க்ரீம் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கன்சீல் பண்ணுறோன்னா கன்சீலரை நம்ம செட் பண்ணணும். இப்போ இது மேலே டைரெக்டாக இது வந்து ஒட்டும் கையில். இதுக்கு மேலே டைரெக்டாக ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணனா என்ன ஆகும், அந்த பவுடர் உள்ளே போய் இது பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு இடத்துல தேங்கிரும். ஸோ கண்ணை மூடும் போதெல்லாம் அந்த ஐலிட்ல அசிங்கமாக தெரியும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒன்றுமே இல்லை, ஒரு காம்பேக்டோ ஒரு செட்டிங் பவுடரோ எடுத்து செட் பண்ணிக்க போகிறோம். நான் சுகர் செட்டிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சுகர் செட்டிங் பவுடர் டேப், கண்ணு மேலே டேப், அவ்வளோதான். டேப் 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 டேப். கண்ணு மேலே செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸில் நான் எந்த மேக்கப்பும் போடல, ராதாக உட்காந்துருக்கேன். ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், போட்டாச்சு. இப்போ வந்து கலர்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீஸ், நான் சொன்ன மாதிரி ப்ரா போன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம், க்ரீஸுக்கு போயிடலாம். க்ரீஸ் வந்து என்னோட க்ரீஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் டேப்பர்டு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். டேப்பர்ட் ப்ரஷ் நான் என்னோட ப்ரஷ் வீடியோஸ் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள் ப்ரஷ் வீடியோஸ், அதில் என்னென்ன ப்ரஷஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து டேப்பர்டு ப்ரஷ்ஷு. ஆக்சுவலி இது கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணதே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி சும்மா டஸ்ட் பண்ணாலே போதும் ஐஷேடோஸ்க்கு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இது இப்படி ஒரு மாதிரி இந்த இடத்துல கோன் ஷேப் மாதிரி இருக்கும், பார்த்தா தெரியுதுல, இந்த மாதிரி இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு, டேப்பர்ட் ப்ரஷ். இது வந்து ஆக்சுவலி இதை வச்சு தான் நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணலாம். சின்ன இடத்துல ப்ரிசைஸாக வச்சுட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நார்மலாக உங்களுக்கு பெரிய கண்ணு அப்படின்றனா இதுனா நீங்கள் இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ரீஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வைப்பர் மோஷனில் போகிறோம். இப்படி காரை வைப் பண்ணும்ல, காரில் ஷேடு அந்த மாதிரி இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் இதை வந்து பண்ண போகிறோம். இப்படி தேய்க்கக்கூடாது, இப்படி. ஸோ நான் வந்து இன்னைக்கு என்ன கலர் எடுத்துக்க போகிறேன், லைட் கலர் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து என்ன கலர் எடுத்துக்க போகிறேன்னா, ஒரு லைட் இந்த கலர் எடுத்துக்கிறேன். க்ரீஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் ஷேடு எடுத்துக்கிறேன், டிரான்சிஷன் ஷேடு. ரொம்ப டார்க்கும் போல் டார்க் இருக்குது, இதெல்லாம் டார்க் இருக்குது. ஸோ நான் டார்க் போல் இந்த லைட் எடுத்துக்கிறேன். எக்ஸஸை வந்து தட்டிடணும். அப்படியே கொண்டு போய் வச்சா அப்படியே உட்காந்துக்கும், பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்படி எக்ஸஸை வந்து இதில் தட்டிடுங்க. தட்டிட்டு இப்போ நான் வந்து காமிக்கிறேன். எப்பவுமே கார்னர்லேருந்து போகக்கூடாது, இந்த கார்னர்லேருந்து போகக்கூடாது. அதே மாதிரி ஐஷேடோ வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வரணும், உள்ள வரைக்கும் போட்டால் கண்ணில் யாரோ குத்துன மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் தான் போட போகிறோம். அதனால இந்த நடுவில் வச்சுட்டு, அதாவது கீழே பார்க்கணும். எப்பவுமே நம்ம கண்ணாடி இப்படி பார்க்க போகிறோன்னா இப்படி கீழே பார்த்துக்கோங்க. கீழே பார்த்துட்டு பிளெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியுதா? ஸோ மறுபடியும் ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம், கம்மியாக இருக்கும். ஸோ அகெயின் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், டேப் பண்ணிக்கிறேன். இது இந்த ஐஷேடோ வேறு. ஆக்சுவலி இது வந்து
மிரர் இருக்கு, அதுக்காக இதை எடுத்துட்டு இருக்கேன். இப்படி கீழே பார்த்துட்டு கண்ணை நல்லா லிட்டுக்கு வர வேணாம், ஜஸ்ட் இப்படி போட்டாலே போதும். ஸோ அவுட்டர் கார்னர் எப்படி நான் ஃபில் பண்ணுவேன்னா அது அப்புறம் காமிக்கிறேன். இப்போது இது முடிச்சிடலாம். இப்போது வந்து பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ஸோ க்ரீஸ் முடிச்சாச்சு. க்ரீஸ் முடிச்சுட்டு இப்போது கலர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணணும்? லிட்டில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ். இப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக புஃபியாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு, ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணுற ப்ரஷ் இது. ஸோ அப்ளை பண்ண போகிறோம். கோல்டு கலர் எடுத்து லிட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கோல்டு கலர், இந்த கலர் தான் எடுக்க போகிறேன். கோல்டு எடுத்துக்கிறேன். எக்ஸஸை தட்டிடலாம். இப்போ லிட்டு மேலே வந்துருச்சு. அப்ளை பண்ணிட்டேன், தெரியுதா? ஸோ எப்படி அப்ளை பண்ண? இப்படி, அதாவது ப்ரெஸ் ஸ்வைப் ப்ரெஸ் ஸ்வைப், அப்படி தான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணும். இப்படி தேய்க்கக்கூடாது. ஸோ மறுபடியும் அப்ளை பண்ணணும், கொஞ்சம் தெரியறதுக்காக எடுத்துட்டேன். அதாவது ஐ வந்து எப்படின்னா லிட் வந்து இது பாதி ஐ பாதி கார்னர் கிடையாது. இது வந்து இவ்வளோ தூரம், முக்காவாசி தூரம் வந்து ஐலிட், அந்த கால்வாசி வந்து கார்னர், ஐ கார்னர். ஸோ நம்ம இந்த முக்காவாசி தூரம் மட்டும் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறோம். எனக்கு ரொம்ப சின்ன லிட், அதனால் நான் லிட்டில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இவ்வளோ தூரம் லிட் இருக்குது, இதுக்கு மேலே க்ரீஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அவ்வளோ பெருசாக அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு சின்ன லிட்னால நான் சின்னதாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. ஸோ கலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அவுட்டர் வி. அவுட்டர் வியில் வந்து என்ன கலர் கொடுக்கலாம்? நான் சொன்ன மாதிரி மேட் ஃபினிஷ் கலர்ஸ் கொடுக்கணும். பிளாக், சாட்டன் பிளாக் கூட கொடுக்கலாம். நான் வந்து மேலே டிரான்சிஷன் லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த டார்க் ப்ரௌன் கொடுக்க போகிறேன். கோல்டு அண்ட் டார்க் ப்ரௌன் நல்லா போகும், பிளாக்கும் போகும். நான் வந்து கோல்டு கொடுத்துட்டனால இந்த டார்க் ப்ரௌன் எக்ஸஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த பென்சில் ப்ரஷ், இது புல்லட் மாதிரி இருக்கும், புல்லட் ப்ரஷ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ரஷ் எடுத்துட்டு இப்போ கார்னர், இந்த வி கார்னரை இந்த மாதிரி வி ஆக்குறங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் ப்ரஷ் பிளெண்ட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிட்டா கம்மியாயிடும், போதும்னா விட்டுடலாம். கண்ணுக்குள்ளே போகாமல் இப்படி பிளெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ முடிஞ்சிச்சு. அவுட்டர் கார்னர், அந்த அவுட்டர்லேருந்து ப்ரா, அதாவது நம்மளோட க்ரீஸுக்குள்ள கலர் நான் வந்து கோல்டு கொடுத்துருக்கேன். ஸோ கோல்டில் இருக்கு. இன்னர் கார்னர் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்னர் கார்னர்ஸ் கொடுக்கறதுக்கு லைட்டு தானே கொடுக்க போகிறோம். லைட் கோல்டு கொடுக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிறேன்.
லேசாக எடுத்துகிட்டு டச் பண்ணிட்டேன். டடா! எஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். சாரி, என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டேன் எப்படியோ. ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சுது.